மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அந்த சைடு புஷ்பா கிட்டேயும் சங்கிலிக்கிட்டேயும் போய்கிட்டு பார்த்தீங்களா அந்த மீனாட்சி எவ்வளோ தைரியம் தான் எங்கள் எல்லாரையும் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போதைக்கு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க, எல்லோரும் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் சங்கிலி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க சங்கிலி வந்துட்டு மீனாட்சி உங்கள் குடும்பத்தை அடிக்க வராரு. அதை பார்த்துட்டு மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்பிடுறாங்க. சங்கிலி வந்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து வெற்றியை அடிக்க வர வெற்றி வந்துட்டு எல்லாரையும் டின்னு கட்டி அமுச்சு விட்டுறாரு. சங்கிலி பிடிச்சி அடின்னு அடித்ததுக்கப்புறம் என்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்குற அப்படின்னு திருந்தவே மாட்டேயாடா நீ, ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது, போ வீட்டில் பெரியவங்க வந்தால் கூப்பிட்டு ஓடே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்டுறாங்க. அடுத்து கோகிலாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரெங்கநாயகியை தான் பார்க்க போயிருக்காங்க. அவங்க உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கநாயகி அம்மா கேட்க, உங்ககிட்ட ஒரு புகார் கொடுக்கலாம் தான் வந்தோம், பஞ்சாயத்து கூட்டணும் அப்படின்றாங்க. பஞ்சாயத்து கூட்டணுமா, யார் மேலே அப்படின்றாங்க. அந்த மீனாட்சி அம்மா மேலே தான். இங்கே பாருங்கள், அவங்க என்ன சம்பந்தின்னு கூட பார்க்காம கோவிலில் வச்சு சாட்டையால் அடின்னு வெளுத்துட்டாங்க அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சாட்டையாலையா? அது மீனாட்சியா, என்னால் நம்ப முடியல அப்படின்றாங்க. ஆமாம், மீனாட்சினா அமைதியானவங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. ஆனால் அந்த பொம்பளை அப்படிலாம் கிடையாது, எங்களை என்ன அடிச்சிச்சு தெரியுமா, இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு கூட வரலாம், ஏன்னா நீங்களும் உங்களுக்கு சம்மந்தி தானே, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்து அப்படின்றாங்க. ரெங்கநாயகி சொல்கிறாங்க, நீங்கள் பஞ்சாயத்து கூட்டுறதா இருந்தால் ஊர் பெரியவங்ககிட்ட சொல்லலாம்ல, அவங்க என்கிட்ட வந்து பேசிப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நானும் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த மீனாட்சி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. அதான் நாளைக்கு பஞ்சாயத்தை பார்க்கலாம், நாளைக்கு தீர்ப்பு யாருக்கு வருதுன்னு அங்கே விசாரிக்கிற விசாரணையில் தான் தெரியும் அப்படின்றாங்க ரெங்கநாயகி. கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் காலில் விழுந்தே ஆகணும், என்னை அடித்தது உண்மை அப்படின்றாங்க. சரி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரி அதை அந்த மீனாட்சி ஏற்றுக்க மாட்டா அப்படின்றாங்க. இல்லையே மீனாட்சி நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்றாங்க ரெங்கநாயகி. இல்லை ஏற்றுக்க மாட்டா, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு அதை பார்ப்போம், நீங்கள் இப்போதைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு ரெங்கநாயகி நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யமுனா கூப்பிட்டு வந்து மெஸ்ஸில் கல்லால் உட்கார வச்சுருக்காங்க. இங்கே பாரு யமுனா, இனிமேல் இதுதான் உன்னோட இடம், இந்த மெஸ்ஸுக்கு வாரிசே நீ தான், அங்கே போய் நீ கஷ்டப்படுறதை விட இங்கே நீ முதலாளியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இத்தனை நாளாக நான் என்ன நினச்சேன், பெண்களுக்கு கல்யாணம் தான் முக்கியம், கல்யாணம் முடித்தா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், ஆனால் அதுதான் நான் பண்ண தப்பு, பெண்களுக்குன்னு தனியாக தன்னம்பிக்கை வேணும், இனிமேல் நீ தைரியமாக இருக்கணும் யமுனா அப்படின்றாங்க. அதை கேட்டு யமுனா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இனிமேல் அழவே கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாது, உட்காந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட சக்தியும் வெற்றியும் பேசிக்கிறாங்க. என்னது முன்னாடி மாதிரி மீனாட்சி அம்மா இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் வெற்றி, முன்னாடி எல்லாமே சாதுவாக ஹேண்டில் பண்ணணும்னு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ அம்மா வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்றாங்க. சரி விடு, இதுவும் நல்லதான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க சாந்தாக்கா சொல்கிறாங்க, அப்பாடி என் சில்லுக்குட்டி முகத்தில் இப்போ தான் சந்தோஷமே வந்திருக்கு, இங்கே பாரு சில்லுக்குட்டி, நீ இனிமேல் எதுக்கு கவலைப்படக்கூடாது, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நைட் ஆகிடுது, நம்ம கார்த்திக்கு யமுனாவை தேடி வந்திருக்காரு. வந்ததும் யமுனா நிற்கிறத பார்த்துட்டு, யமுனா வா யமுனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அங்கே என்னை எதுக்குங்க வர சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை நடந்தது நடந்து போச்சு, உங்கள் அம்மா நடந்துக்கிட்டதெல்லாம் சரியா போ அப்படின்றாங்க. தப்பு தான், நான் வீட்டில் போய் மெதுவாக சொல்லலாம் தான் நினச்சேன் அப்படின்றாங்க. நீங்கள் மெதுவாக சொல்லி என்ன தான் பண்ண போகிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, இது நீங்கள் சொல்கிறது 1001வது தடவை, அதாவது உங்களுக்கு தெரியுதா, அப்போது உங்கள் அம்மா என்னை கோவிலில் வச்சு அடித்தாங்களே, அப்போயும் நீங்கள் மெதுவாக தான் போய் சொல்லுவேன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, இத்தனை நாளாக என் வாழ்க்கை தொலைச்சி நான் வாழ்ந்துட்டேன், இத்தனை நாளாக நான் தேர்ந்தது என்னை பற்றி தான், அந்த ஒரு தன்னம்பிக்கை இனிமேல் கிடச்சிருச்சு, இனிமேல் நமக்குள்ளே செட் ஆகாது கார்த்திக், நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க. என்ன யமுனா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாத வீட்டில் நான் எப்படி யமுனா இருப்பேன், வா யமுனா அப்படின்றாங்க. இனிமேல் அம்மா இருக்கிற இடம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிடுறேன். கார்த்திக் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து சக்தியும் வெற்றியும் ரூமில் ஒன்றா இருக்க, இங்கே பாரு நம்ம ஒன்றா தான் இங்கே படுக்கணுமா அப்படின்றாங்க சக்தி. இல்லையே நீ வேணால் தள்ளி படுத்துக்கோ அப்படின்றாங்க. இது என்னோட கட்டில், நான் தான் இங்கே படுப்பேன், நீ வேணால் வெளில போய் படு அப்படின்றாங்க. இனிமேல் அப்படி படுக்க முடியாது, அதான் பூஜா கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றாரு. என்ன பிராமிஸை மறந்துட்டியா, உள்ள அங்கே போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அமுச்சு விட்டுற. என்ன உண்மையாகவே வெளியில் போயிட்டானா அப்படின்னு சக்தி வந்து எட்டி பார்க்க, வெற்றி வந்துட்டு ஏய் அப்படின்றாரு. ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமாக ரொமான்ஸ் ஓடுது. சக்தி இந்த பக்கம் வெற்றியை நினச்சி சிரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கா, அந்த சைடு வெற்றி சக்தியை நினைச்சே சிரிச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாந்தாக்கா வராங்க. என்ன மாப்பிள்ள உங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, இப்போ தான் எங்கள் மீனாட்சிக்கா ஒவ்வொன்றுக்கா அடி எடுத்து வச்சிருக்காங்க, அடுத்து உங்கள் பிரச்சனைக்கு வருவாங்க, நீங்கள் கவலைப்படாமல் சில்லுக்குட்டியை நினச்சி வானத்தை பார்த்து பாட்டு பிடிச்சிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் மெஸ்ஸில் எல்லாரும் ஒன்றா இருக்க, ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. கோயிலில் அவங்க உங்கள் மேலே பஞ்சாயத்து வச்சுருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த எல்லாருமே பஞ்சாயத்தில் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவன் என்ன சாட்டையால் அடிச்சிட்டான், என்ன தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பா, ஊருக்காரங்க எல்லாரும்
முன்னாடி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு வந்து ரெங்கநாயகி கேட்குறாங்க. மீனாட்சி அடிச்சிங்களா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல ரெங்கநாயகியே ஷாக்காகி போய் மீனாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது.